ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய கொள்ளு சாம்பார் பார்க்க போகிறோம். அதுவும் கர்நாடகா ஸ்டைலில். ஃபஸ்ட்டு வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, தனியா பொடி, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தனியா பொடி, காரப்பொடி இது இரட போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, பட்டை, பூவு, கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதில் முளைக்கட்டிய கொள்ளுவும் தக்காளி, உப்பு இதெல்லாமே போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். அரைச்சது ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும். அடுத்து கடுகு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அரைச்சி வச்சு விழுது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம்ல கொள்ளு, தக்காளி அதை எடுத்து அதிலே போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா நல்லா சூப்பரான கொள்ளு சாம்பார் ரெடி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.